நெக்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதே 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபுல் ரிவிஷனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துட்டு 2 கிளாஸ் நம்ம 25 கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பண்ணுற டயத்தில் உங்களாலையும் பண்ண முடியுதான் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை நானும் இப்போ தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்னோடய ஸ்டைல் ஆஃப் மெத்தடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே இது உங்களையும் கம்பேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை அப்படியே எக்ஸாம் டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ப்ரிலிம்ஸாக எழுத போகிறோம். ஓகேங்களா? அதனால் ஜஸ்ட் நம்ம குவாலிஃபை மார்க்குக்கு மேலே வந்துட்டாலே போதும். அதுனால தான் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸ்லலாம் இந்த 25 மார்க் அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வரக்கூடிய மார்க்ஸ். ஓகேங்களா? இந்த மேக்ஸில் 25 மார்க்ஸ் வந்துட்டு எப்படி ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய மார்க்ஸ். அந்த 25 மார்க்ஸை வந்துட்டு விட்டுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ சம்குள்ளே போகலாமா? ஓகே, என்னங்க சொல்லியிருக்காங்க இந்த சம்மில்? இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் வந்து கெட்டு விட்டதால் நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு டசனுக்கு எவ்வளவு? ஒரு டசன் ஈக்குவல் டு எத்தனை? 12 முட்டைகள். அப்போனா 5 டசன்னா எவ்வளோங்க வரும்? இன்ட்டு 5, இங்கேயும் இன்ட்டு 5. ஸோ எத்தனை? 60 முட்டைகள் வரும். 60 முட்டையில் எத்தனை முட்டைங்க கெட்டு போச்சு? 10 முட்டை போச்சு. ஆனால் ரிமைனிங் வந்துட்டு 50 முட்டை. ஓகேவா? இப்போ 50 முட்டையோடைய பர்சன்டேஜ், ஏன்னா நல்ல முட்டை எத்தனை எவ்வளோ இருக்குது? 50 முட்டை இருக்குது. அந்த 50 முட்டையோடைய பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 50/60, ஏன்னா மொத்த முட்டைகள் வந்துட்டு 60 இன்ட்டு 100. ஓகேங்களா? இன்ட்டு 100. ஓகே, இப்போ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ 1/100/6 மதிப்பு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாம் 1ல் இருந்துட்டு ஒரு 10 முடியாவது அட்லீஸ்ட் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா? அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் ஈஸியாக இருக்கும். இதை 1/6 இன்ட்டு 100னா 16.66%. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 5 தனியாக எடுத்துட்டீங்க. 100/6க்கு வந்துட்டு எத்தனை சதவீதம்? 16.66%. இங்கே ஒரு 5 இருக்கா, அதோட பெருக்க போகிறீங்க. ஸோ 83.33%. ஓகேங்களா? ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? HCF. HCFனா மீப்பேவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீப்பேவா. ஓகேங்களா? இப்போ x² -1, அதாவது பெருக்குனா -12 வரணும், கூட்டினா +4 வரணும். ஓகேங்களா? இது எதை பிடிக்கலாம்? 6 இன்ட்டு 2. எது பெரிய எங்கே என்ன குறி வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே மைனஸ். ஸோ x + 6 x - 2. ஓகேவா? இந்த தான் காரணிப்படுத்தணும். இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிங்கன்னா 6, அதாவது 6, அதாவது பெருக்குனா 6 வரணும், கூட்டினா -5 வரணும். ஓகேங்களா? அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்? -3 -2. ஓகேங்களா? அப்படின்னா இதை x - 3 x - 2ன்னு பிரிச்சுக்கலாமா? இப்போ 2லையும் எது காமனாக இருக்குது? x - 2 தான் காமனாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு x - 2. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் வாங்க. சொல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். மென்சுரா இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுங்க, அதை மட்டும் பார்த்துலாம். இப்போ வந்துட்டு ஒரு செவ்வக வடிவம், ஒரு செவ்வக வடிவ தாள். இதை வந்துட்டு மடித்து ஒரு உருளையாக கன்சிடர் பண்ணோன்னா இதை அப்படியே மடித்து ஒரு ரவுண்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பேப்பர் இருக்குங்க, அதை அப்படியே மடித்து என்ன பண்ணுறோம்? அந்த பேப்பரை மடித்து எப்படி ஒரு உருளையாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதோடைய ஹைட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதோடைய அந்த செவ்வகத்துடைய பிரெத்துக்கு வந்துட்டு இந்த ஹைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும்.
ஓகேவா? ஏன்னா இந்த தாள் அப்படியே மடித்து நம்ம நேராக அந்த உருளை ஒட்ட போகிறோம். அப்படின்னா அந்த பிரெத் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? அந்த உருளையோடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இங்கே உருளையோடைய இது என்னன்னு கொடுத்துருக்காங்க, அகலம், அதாவது செவ்வகத்தாளுடைய இது பிரெத்து தான் வந்துட்டு 14 மீட்டர் அகலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 14 மீட்டர் அகல பக்கங்களே ஒன்றிணைத்து 20 இதோட ஆரம் வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இதோடைய எதுவும் கொடுத்துருந்தாலுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? சிலிண்டருடைய கன அளவுக்கான பையா ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? 22/7 இன்ட்டு 20 இன்ட்டு 20 இன்ட்டு 14 அடிங்க. இங்கே வந்து 2 வருது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் 2 ஜீரோ இருக்குது. 2 ஜீரோ இருக்குது. அப்போனா எங்கெங்கே 2 ஜீரோ இல்லையோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. இது ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் பெருக்கி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் கன அளவுக்கான இது என்னங்க, சென்டிமீட்டர் க்யூப்பில் வரணும். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, டைரெக்டாக இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே. ஏரியா ஆஃப் த ராம்பஸ். ஓகேங்களா? இப்போ சாய் சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னங்க, ஆஃப் இன்ட்டு மூளை விட்டம் 1 இன்ட்டு மூளை விட்டம் 2. ஓகேங்களா? இதில் ஆஃப் அதோடைய பரப்பளவு வந்துட்டு கொடுத்துட்டாங்க. எவ்வளோங்க இருக்குது, 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த 2 இருக்கா, இந்த ரெண்டு வந்துட்டு இங்கிட்ட வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். ஸோ 200. இந்த 2 இங்கிட்ட வந்துச்சுன்னா 200 ஈக்குவல் டு D1 இன்ட்டு D2. ஓகேவா? இப்போ D1 ஒரு மூளை விட்டத்தின் அளவு என்ன, 8 சென்டிமீட்டர். மற்றொரு மூளை விட்டத்தோட அளவு கேட்டிருக்காங்க. அப்படின்னா D1 வந்துட்டு 8 சென்டிமீட்டர், D2 வந்துட்டு தெரியாது. ஓகேங்களா? இந்த 8 இங்கே வந்துச்சுன்னா அடிச்சிங்கன்னா 4ஆல் அடிச்சிங்கன்னா 50ஆல் அடிச்சிங்கன்னா 25. ஓகேங்களா? 200 8ஆல் அடிச்சிங்கன்னா 25. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேவா? அதாவது இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு 2 3 அதுக்கடுத்து என்ன எத்தனை வருஷம் மேக்ஸிமம் போனால் தான் 4 சைக்கிள் வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 வருஷத்தை போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 2000 இருக்குது. 2000 வந்துட்டு 10% வட்டி வீதம். ஓகேங்களா? 10% வட்டி அப்படின்னா நீ XY ஃபார்முலாவில் கூட போட்டு நீ இதை கண்டுபிடிச்சிக்கலாம். XY/100. ஓகேவா? முதலுக்கு 10%, ரெண்டாவதுக்கு ஒரு 10% ப்ளஸ் 100/100 அடிச்சுன்னா மொத்தமாக 21%. ஓகேவா? இப்போ 2000 21% தான் என்னவாக இருக்கும், நமக்கு வந்து 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு ஆன்சர் தெரியல, அதாவது 2 வருஷமாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் நமக்கு புக்கில் ப்ராக்டிஸ் பண்ண சம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, 2 வருஷம்னு இருக்குது, இல்லைன்னா 3 வருஷம் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்தை போட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 3 வருஷத்தை போட்டு பார்ப்போம். ஓகேவா? அதுவும் இல்லைன்னா டேரெக்டாக 4 வருஷத்தை போட்டுக்கலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆப்ஷன்லேருந்து எடுத்து போயிடணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம், 21%/100. 2 சைடு அடிச்சிங்கன்னா 420. ஓகேவா? 420ஓட 2000 சேர்த்திங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஒரு மைலுக்குன்னா எத்தனை கிலோமீட்டருங்க, ஒரு மைல் ஈக்குவல் டு தோராயமாக 1.6 கிலோமீட்டர். 1 மைல் ஈக்குவல் டு தோராயமாக 1.6 கிலோமீட்டர். ஓகேவா? ஓகே. இப்போனா இங்கே எத்தனை மைல் இருக்குது, 20 மைல் இருக்குது. 20 × 32 கிலோமீட்டர். ஓகேவா? அதாவது இந்த மைலை ரெண்டையுமே மைலாக மாற்றிடணும், இல்லைன்னா 2 கிலோமீட்டராக மாற்றிக்கணும். ஏன்னா ரேஷியோ எடுக்கிறப்ப 2 ஒரே விதமாக இருக்கணும். ஸோ 20 மைலை எப்படி மாற்றிக்கிட்டோம், 32 கிலோமீட்டர் மாற்றிட்டோம். அதுக்கடுத்து 25 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் காமன் நம்பர் எதுவும் இருக்கா, இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் டிஎன்பிசியில் அளவெடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த நம்பராக இருந்தாலும் சரி, ஈரிலக்க எண், அதாவது 1ல் இருந்துட்டு 9 முடிய எந்த நம்பராக இருந்தாலும் அதோடைய ஈரிலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. அந்த மனைக்கு வந்துடுச்சுன்னா கண்ணை மட்டும் 18 போட்டுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. 7 17 27 37 47 57 67 77 87 97. ஓகேவா? அதுக்கடுத்து 70 71 72 73 74 75 76 77 வராது, 78 79. ஓகேங்களா? டோட்டலாக அப்போ கொடுங்க. 3 9 3 6 9 10, அதுக்கப்புறம் 16 12 15 18. ஓகேங்களா? டோட்டலாக 18. 1லேருந்து 9 முடிய எந்த நம்பர் வந்தாலும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 18ஆக தான் இருக்கும். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் என்னங்க போட்டிருக்கு? அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்துட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு தெரியல, ஆனால் அதில் வந்துட்டு எவ்வளோ அதிகரிக்குது? 6% அதிகரிக்குது. இப்படி போகிறப்ப 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளோவா இருக்குது? 2,38,765 இருக்குது. ஓகேங்களா? அப்போனா 2016ஆம் ஆண்டில் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போதைக்குரிய, அதாவது 2018க்குரிய மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? இப்போ by increasing the rate of interest rate of 6% per annum, it was 238,765 in the year of 2080. ஓகேங்களா? 2016க்கான வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? அதுலேருந்து எவ்வளோங்க இன்க்ரீஸ் ஆகுது? 106/100. ஓகேங்களா? 106/100. அதுக்கடுத்து 106/3. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? திரும்பவும் ஒரு 6% கூடியிருக்கு. ஸோ 106/100. ஓகேங்களா? ஈக்குவல் டு எவ்வளவு? இதுதான் 2,38,765. ஓகேவா? நம்ம தான் சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதாவது குறையுதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான். இப்போ அடித்து பாருங்கள். 53 50. ஓகேங்களா? இங்கேயும் 53 50. ஓகேவா? இப்போ 53 வச்சு இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 53 வச்சுட்டு இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ஓகேங்களா? 4ஆல் அடிச்சிங்கன்னா 12. 12க்கு வந்துட்டு 1, அப்புறம் 20 21. ஓகேங்களா? டோட்டலாக அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? 6 2 250 250ஓட ஒரு 15, அப்படின்னா 265. 265 அப்படின்னா ஒரு 2 ரிமைனிங். ஆமாம், இப்போ இதை அடித்தாலும் 265. ஓகேவா? இப்போ 53 வச்சு அடித்தோம்னா 5 வரமாக அடித்து பார்த்தோம்னா 15 மீதி 1 25 26. ஸோ வராது 53ஆல் வச்சு அடித்தோம்னா இந்த இதுக்கு வராது. வேறு எதாவது காமனான நம்பர் இருக்கா? வேறு எதாவது காமனான நம்பர் இருக்கா? இரநூத்தி 65 வருது.
கரெக்டான நம்பர் போட்டிருக்கோம். எந்த இடத்துல மிஸ்டேக் விட்டுருக்கோன்னு பாருங்கள். முப்பத்தி மூணு இன்ட்டு 4 20 + 22 ஓகேவா? அப்போனா 26 26/7 26/7. இப்போ இதை அடிச்சிங்கன்னா சேம் நம்பர் அடிச்சிங்கன்னா 5 ஓகேங்களா? 5 அடிச்சிங்கன்னா 5 அடிச்சிங்கன்னா 5 வச்சுன்னா 23 இன்ட்டு 5 265 265. ஸோ 2 சாரி ஒரு சைவரை சேர்க்க மறந்துட்டோம். எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகேவா? 53 அது அப்படியே வந்துட்டு 10ஆல் அடிச்சிங்கன்னா 500. இப்போ 53 இன்ட்டு 6ஆல் போட்டு பார்க்கலாமா? 6ஆல்னா 8 மீதி 1 31 ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு ஒரு 53 போட்டலாம்ல. 7 11 7 371 ஓகேவா? 371 477 அப்படின்னா 8ஆல் போடலாம் ஓகேங்களா? அதாவது 53 இன்ட்டு 8 எவ்வளோங்க? 24 மீதி 2 42 424. ஸோ எவ்வளோங்க? 8ஆல் போட்டிங்கன்னா 424. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 26. இதை அடிச்சிங்கன்னா 5 ஓகேவா? 85. அப்புறம் இங்கே 2 5 இருக்கா? 25 இன்ட்டு 85 2500 ஓகேங்களா? 2 சைபர், இந்த 2 சைபர் இருக்கா? அதையும் சேர்த்து பெருக்கினீங்கன்னா 85 25 மீதி 2 40 40 10 50 50 ஒரு 2 52 ரிமைனிங் ஒரு 5 16 + 5 21 ஓகேங்களா? இதோட ஒரு 2 சைவர் சேர்த்துக்கோங்க. 2,12,500 ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? சரி, கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. 4 ஆண்கள், அதாவது 4 men = 6 boys ஓகேங்களா? 4 men = 6 boys. இப்போ அந்த வேலையை வந்துட்டு எத்தனை ஆண்கள்? அப்போனா 2 men வந்துட்டு எத்தனைங்க? 4 ஆண்கள் வந்து 6 சிறுவர்களுக்கு சமம். அப்போனா 2 இதில் பாதி எத்தனை சமம்? 3 சிறுவர்களுக்கு சமமா? 2 men = 3 பாய்ஸ் ஓகேங்களா? அப்போனா இங்கே எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 6 ஆண்கள் இருக்காங்க. அப்படின்னா 6னா இங்கிட்டு 3ஆல் பெருக்கணும்னா இங்கிட்டு 3ஆல் பெருக்கணும். ஸோ 6 மென்கள் எத்தனை பேருக்கு சமமாக இருப்பாங்க? 9 பாய்ஸுக்கு சமமாக இருப்பாங்க ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன மாற்றிட்டோம்? பையங்களா மாற்றிட்டோம் ஓகேங்களா? எல்லாத்தையும் பாய்ஸாக மாற்றியாச்சு. இங்கே 6 பாய்ஸ் நேராக எத்தனை? 6 பாய்ஸுக்கு பதிலாக 9 சிறுவர்களை போட்டுக்கலாம் ஓகேங்களா? ஏற்கனவே 9 சிறுவர்கள் இருக்காங்க. இங்கே ஒரு 11. மொத்தம் டோட்டலாக 20 பையன்கள் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பான்னு கேட்குறான் ஓகேங்களா? டோட்டலாக 20 பாய்ஸ். இங்கே ஆல்ரெடி வந்துட்டு என்ன, இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் என்ன மாற்றிருக்கோம்? கீழே கேட்டிருக்க கணக்கில் பையன்களாக மாற்றிட்டோம்னா அப்படின்னா பையன்கள் என்று தான் நாட்கள் ஓகேங்களா? 6 × 20 = 20 பாய்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஓகேங்களா? அதாவது 6 பாய்ஸ் ஓகே, பாய்ஸுக்கும் கேன்சல் ஆகிடும். 20க்கும் 20க்கும் என்ன? எக்ஸ் = எத்தனை நாள்? 6 நாட்கள் ஓகேங்களா? ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் போயிடலாங்க. கமல் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்கின் எத்தனை நாட்களில் வேலையை பார்க்குறாப்புல கமல்? அதாவது 15 நாட்களில் முடிக்கிறாப்புல. ஆனால் விமல் வந்துட்டு என்னது? விமல் ஃபஸ்ட்டு. இப்போ கமல் வந்து 100ஆக இருந்தாப்புலனா விமல் எவ்வளோ இருப்பாப்புல? 150% இருப்பாங்க. ஏன்னா விமல் வந்துட்டு என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம்? 50% வந்துட்டு
கமலை விட அதிகமாக இருக்காப்புல. அப்படின்னா கமல் 100னா பிமல் வந்துட்டு 150. ஸோ இதை 50ஆல் அடிச்சிங்கன்னா 2:3. ஓகேங்களா, 2:3. இப்போ இந்த நம்பர் ஆஃப் ஒர்க் ஓகேங்களா, டோட்டலாக நமக்கு ஃபார்முலா என்னங்க, டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இதுதான் நமக்கான ஃபார்முலா, டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு வந்துட்டு எஃபிஷியன்சியோடைய இது கிடச்சிருச்சு. ஓகேங்களா, மேலே யாருடைய நாள் கொடுத்துருக்காங்க, கமலுடைய நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கமல் ப்ளஸ் பிமல் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எஃபிஷியன்சியோடு இருப்பாங்க, 2ஐயும் கூட்டினீங்கன்னா, ஏன்னா கமல் வந்து 2, பிமல் வந்துட்டு 3. ஓகேங்களா, 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5. ஓகேவா, கமல் ப்ளஸ் பிமல் 5. இப்போ கமல் ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க, 15 நாட்கள். அப்படின்னா யாருக்கு நேராக கொடுத்துருக்காங்க டேஸு, கமலுக்கு நேராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நேராக போட்டுருங்க. அப்படின்னா 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 30. டோட்டல் ஒர்க் எவ்வளோங்க, 30. ஏன்னா எதை ஒர்க்கா டைம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஆனால் டைம் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 15 நாட்கள். கமலோடைய வந்துட்டு என்ன எதுவும் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா அந்த இ இங்கிட்டு போச்சுன்னா ஒர்க்குக்கான ஃபார்முலா என்ன, டி இன்ட்டு இ. ஓகேங்களா, டி இன்ட்டு இ. டோட்டலாக வந்துட்டு எவ்வளவு, 30. ஓகேங்களா, டோட்டல் ஒர்க்கு வந்துட்டு 30. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அதிக திறமையுடைய அந்த வேலையை த நம்பர் ஆஃப் டேஸ் பிமல் டேக் டு டூ த சேம் ஒர்க். அதாவது பிமல் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க் எவ்வளோங்க, 30. ஓகேங்களா, இதே மாதிரி தான் பிமலோட எஃபிஷியன்சி என்ன, 3. அடித்து கொடுத்தீங்கன்னா 10. ஆன்சர் 10. ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் தவறான எண்ணை காண்க. ஓகேங்களா, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னங்க, 1. இது ரெண்டுக்கு வித்தியாசம் 9. இது ரெண்டுக்கு வித்தியாசம் 25. ஓகேங்களா, டோட்டலாக என்ன பண்ணோம், இதிலையே நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன, ஆட் நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவை கூட்டிகிட்டு வராங்க. ஓகேங்களா, அப்போனா 3, அடுத்து 5 ஸ்கொயர், அடுத்து என்ன வரணும், 7 ஸ்கொயர். ஓகேவா, இதோட 49 கூட்டினீங்கன்னா 9 கூட்டினீங்கன்னா 46. 46 + 40 86, 49. ஓகேவா, இதோட எதை கூட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து என்ன வரணும், 7 ஸ்கொயருக்கு அப்புறம் 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர்னா 81. ஆக்சுவலாக 6ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 87 + 7னா 167 வந்திருக்கணும். ஓகேவா, ஆனால் 166 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங்க்டு ஒன். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ரூட் 75 எப்படிங்க பிரிச்சுக்கலாம், ரூட் 75 எப்படி பிரிச்சுக்கலாம், 25 × 3 பிரிச்சுக்கலாமா, 25 × 3. 25னா 5 × 5. அப்படின்னா ஒரு 5 வெளியே எடுத்துட்டோம்னா 3 × 5 √3. ஓகேவா, அதுக்கடுத்து 48 எப்படி பிரிக்கலாம், 48 எப்படி பிரிக்கலாம், (16 × 3 பிரிக்கலாமா. இப்போ 16 ஸ்கொயர் எடுத்தோம்னா, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 √3. ஓகேங்களா, இப்போ 243 இருக்கா, 243 எப்படி பிரிக்கலாம், 9 81 × 3 பிரிக்கலாமா. இது ஸ்கொயர் ரூட்னா 9 × √3. ஓகேங்களா, 9 √3. அதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து எழுதிடுங்க. இங்கே 5 இருக்கா, ப்ளஸ் 5 × 4 √3. ஏன்னா 48க்கு பதிலாக 4 √3. அடுத்து ரூட் 243க்கு பதிலாக 9 √3. ஓகேவா, ஓகே, இது ரெண்டும் இப்போ பெருக்குங்க. 15 √3 ப்ளஸ் 20 √3 மைனஸ் 9 √1. ஓகேங்களா, இப்போ டோட்டலாக 15 20 கூட்டிங்கன்னா 35. 35 மைனஸ் 9 26 √3. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாமா.
இப்போ எக்ஸ் இதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதிக்கலாமா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதே இது -1 எப்பயும் போல் எப்படி எழுதிக்கலாம். ஓகேவா இது எப்படிங்க விரிச்சு எழுத முடியும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஓகேவா அப்போ நான் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம் a மைனஸ் பி a ப்ளஸ் பி. ஸோ a மைனஸ் பி a ப்ளஸ் பி. ஓகேவா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம் அங்கே எக்ஸு ஸ்கொயர் அதோடைய ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோடைய பவர் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -1 எக்ஸ் ஸ்கொயர் +1 அப்படியே பிரிச்சாச்சு. ஓகேங்களா ஓகே இந்த நம்பர் அப்படியே பிரிச்சாச்சு. இதில் என்ன இருக்குது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அந்த நம்பர் என்ன காமனாக இருக்கணும் இதுதான். ஓகேவா அதனால் டைரெக்டாக இதை அடித்தாலே நமக்கு போவாங்க எக்ஸ் ஸ்கொயர் -1 தான். ஓகேவா ஆப்ஷனில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் -1 இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் +1 எக்ஸ் -1 இருக்குது. இந்த இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது அந்த விரிச்சு எழுதணும்ல அதே ஃபார்முலாவில் தான் இதுவும் இருக்குது. ஸோ அப்படியே பிரிச்சு எழுதுங்க எக்ஸ் +1 எக்ஸு -1 ஓகேவா அப்படின்றப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா நெக்ஸ்ட் போயிடலாமா கூட்டு வட்டி எப்படி கேட்டிருக்காங்க அதாவது கூட்டு வட்டி வந்துட்டு காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுது. ஓகேங்களா இங்கே எவ்வளோ வட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 16 ஆண்டு வட்டி வீதம். அப்போனா 12 மாதத்துக்கு காலாண்டுனா எத்தனை மாதம் வெறும் 4 மாதம் ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் 12 மாதத்துக்கு 16%. ஓகேங்களா அப்போனா காலாண்டுனா வெறும் 3 மாதம். ஓகேங்களா வெறும் 3 மாதம் 3 மாதத்துக்கு வந்துட்டு எவ்வளோ வட்டி வீதம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா அதுக்கு ஒன்றும் இல்லை இதை அடிங்க 4. ஓகேங்களா 4ஆல் 4 அடிச்சிங்கன்னா இது இங்கே போயிடும் இது இங்கே வந்துடும். ஸோ வெறும் 4%. ஓகேங்களா 4% நம்ம எப்படி எழுதிக்கலாம் இதை வந்து சாதா பின்னமாக எழுதுகிறப்ப 4/100. ஓகேங்களா இதை அடிச்சிங்கன்னா 1/25 வருமா 1/25. ஓகேங்களா இப்போ 6 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது 2 காலாண்டு இருக்குது. 2 காலாண்டு வந்துட்டாலே அதோடைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. ஓகேவா இப்போ இங்கே 15625 அப்படிங்கிற வந்து எதோடைய க்யூப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 25ஓடைய க்யூப் வேல்யூ. ஓகேவா 15665ங்கிறது 25ஓட க்யூப் வேல்யூ. இப்போ 25 க்யூப் இதுதான் வந்துட்டு என்னது அசல். ஓகேங்களா இங்கே போடுறப்ப நமக்கு வட்டி வீதத்தை வந்துட்டு வட்டி எந்த வீதமாக எடுத்துருக்கோம் 1/25 எடுத்துருக்கோமா அந்த 1/25ஆல் பெருக்கிடுங்க அடிச்சிங்கன்னா 25 ஸ்கொயர். ஓகேவா அதுக்கடுத்து இதை 1/25ஆல் பெருக்குனீங்கன்னா இங்கே என்ன வரணும் வெறும் 25. ஓகேவா ஓகே இப்போ கட்டம் போட்டு இதை மட்டும் தனியாக எழுதுங்க இது ரெண்டையும் பிறகுங்க 25 ஸ்கொயர் எவ்வளவு 625. 625னா 12,250 1250 ப்ளஸ் 1 × 5 25 வெறும் 25. ஓகேங்களா அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ வருது 1275 வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 96 எப்படிங்க பிரிச்சுக்கலாம் 12 8. ஓகேங்களா இங்கே 120 12 10ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ நான் கடைசி எந்தெந்த வேலைக்கு 0 இருக்கோ அதனால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்துட்டு இந்த 120 அப்படிங்கிற நம்பரை எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ வராது. ஓகேங்களா ஆப்ஷன் பியும் வராது. ஓகேங்களா இப்போ இருக்கிறது 2 ஆப்ஷன் தான் ஒன்று சி இல்லைன்னா ஒன்று டி. ஓகேங்களா இப்போ 8ஆல் வகுப்படக்கூடிய எண் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது கடைசி 2 இலக்கத்தை மட்டும் பார்க்கணும்.
கடைசி வெறும் 2 இலக்கத்தை, அதாவது கடைசி 3 இலக்கத்தை பார்க்கணும். சாரி, கடைசி 3 இலக்கத்தை பார்க்கணும். அப்படி கடைசி 3 இலக்க எண் எக்ஸாக்டாக 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? கடைசி 3 இலக்க எண் நீங்கள் என்னங்க வெறும் 80 தான். ஓகேங்களா? அந்த சைவருக்கு மதிப்பு கிடையாது. 80னா இந்த நம்பர் 80 வந்து 8ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கன்சிடரில் வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? 600. ஓகேவா? 600 8ஆல் அடிச்சு பாருங்க. அடிச்சிங்கன்னா 48 56. ஓகேங்களா? இதுவும் அடியாகும். ஓகேவா? இதுவும் அடியாகும். அதுக்கடுத்து 12 எப்படிங்க பிடிக்கலாம்? 6 × 2. அதே மாதிரிக்கு இங்கேயும் 6 × 2. 6 × 2 ஒன்றும் கிடையாது. கூட்டினா நமக்கு என்ன வரணும்? கூட்டினா 9, அதாவது 6ங்கிறது வந்துட்டு என்னென்னா 2ஓட கான்செப்டையும் 9ஓடைய கான்செப்டையும் 3ஓட கான்செப்டையும் நிறைவேற்றணும். ஓகேங்களா? அப்படி நிறைவேற்றுறப்போ இப்போ எல்லா டிஜிட்டையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 9 வருதா? 9 வருதா? ஸோ இப்படி 9 வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்துட்டு என்னது? 6ஆல் வகுப்படக்கூடிய, 3ஆல் வகுப்படக்கூடியது, இல்லைன்னா 9ஆல் வகுப்படக்கூடியது. நம்ம 3ஓட மடங்கு வந்துட்டு 6 இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு சி ஆப்ஷன் உண்டு. அதே மாதிரி எதை கூட்டி பாருங்கள். 9 15. 15ம் வருது. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு 96 120. இங்கே எத்தனை சைவர் இருக்குங்க? ஒரே ஒரு சைவர் தான் இருக்குது. அதனால் இங்கே ஒரு சைவர் தான் வரணும். இங்கே 2 சைவர் இருக்கா? 2 சைவர் வர வாய்ப்பு இல்லை. ஏதாவது 5 இருந்தால் கூட 2 சைவர் வரலாம். ஆனால் இங்கே வந்துட்டு 96 × 120. ஓகேங்களா? இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைவர் தான் வருது. ஓகேவா? ஆக்சுவலாக வேறு எந்த சைவரும் வரல. அதே இது வேறு ஏதாவது நம்பர் 5ன்னு இருக்கா? 5 இருந்தால் கூட நம்மளால் வந்துட்டு வகுக்கிறப்ப பெருகிறப்ப 2 சைவர் வரலாம். 5ம் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் தான் உண்டு. இங்கே வந்துட்டு எத்தனை சைவர் இருக்குது? 2 சைவர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த சம் வந்து நாங்களாம் எடுத்ததுனால என்னென்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம்மில் வந்துட்டு அடுத்த எழுத்தை கண்டுபிடிச்சிருக்கான். 6 18. 18லேருந்து 3 குடிச்சிங்கன்னா 21. 21லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 24. 24லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 27. 27ஓட இன்னொரு வேல்யூ தான் 1. 1லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 4. 4லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 7. 4லேருந்து 3 கூட்டினீங்கன்னா 7. நமக்கு 3 6 9 அப்படிங்கிற ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்கான். இந்த வரிசை எது முடிய போய்கிட்டு இருக்கு? 111 முடிய போயிருக்கு. ஆனால் இதோடைய காமன் டிஃப்ரெண்ட் என்னங்க? 3. அதாவது கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்போனா Tn = a + n - 1 × d. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? a + n - 1 × d. ஓகேவா? இதோடைய கடைசி வேல்யூ எவ்வளோங்க? 111. ஓகேவா? இதோடைய ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? 3. n நமக்கு தெரியாது. ஸோ ப்ளஸ் n - 1 × 3. ஓகேவா? இந்த 3. ஓகேங்களா? இந்த 3 இங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3 இங்கிட்டு கொண்டு வந்துடும். இந்த 3 இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா -3 மாறுமா? 111 மைனஸ் போச்சுன்னா 108. ஓகேவா? ப்ளஸ் n - 1 × 3. 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 6. ஓகேவா? இந்த n இங்கிட்டு வந்துருச்சுன்னா, இந்த nல இருந்துட்டு -1 இங்கிட்டு வந்துருச்சுன்னா 37. n = எத்தனை? 37. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இப்போ -6 x + 2 y -6 = -6/10. ஓகேங்களா? இது ரெண்டுமே எப்படி இருக்குது? பேஸு சேமாக இருக்கா? ஸோ ரெண்டையும் பொதுவாக எழுதிக்கும். அப்போ நான் ஒய்க்கு வந்துட்டு மதிப்பு வந்துட்டு 1ன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டுமே சேமாக இருக்கிறப்ப இது 1ஆ இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டையுமே பெருக்க முடியும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப இதோடைய மதிப்பு வந்துட்டு ஒய்யோட மதிப்பு வந்துட்டு என்னது? 1. ஓகேங்களா? அடுத்து x + 2. அதுக்கடுத்து இங்கே என்னங்க இருக்குது? 5 இருக்கா? +5. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் பொதுவாக இதை எடுத்துட்டோம். மேலே இருக்க நம்பர்லாம் கூட்டியாச்சு. கூட்டினீங்கன்னா -6 10ன்னு வருது. இங்கே வந்துட்டு எத்தனை? 7. இரண்டையும் கூட்டினீங்கன்னா 7. எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பரை போட்டால் 10 வரும்? 3 போட்டால் 10 வரும். அப்படின்னா எக்ஸோட மதிப்பு
3. ஓகேங்களா, எக்ஸோட மதிப்பு 3. அடுத்த கணக்கு அசல் ரூபாய் 5750க்கு வட்டி வீதம் 16% படி ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு மற்றும் அரையாண்டுக்கு ஒரு முறை 2 விதத்துலையும் கணக்கிடுறாங்க. ஓகேங்களா, ஆண்டுக்கு ஒரு முறையும் கணக்கிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோங்க? ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 16. அப்போனா ஒரு வருஷத்துக்கான வட்டி 16%. அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ அரையாண்டுக்குனா நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு 16னா அரையாண்டுக்கு எவ்வளவு? 8% இருக்குமா? 8%. இங்கே ஒரு வருஷத்தில் வந்துட்டு எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம்ல, x மைனஸ் ஒய் 8% ப்ளஸ் 8% ப்ளஸ் 64% பை 100. ஓகேங்களா, புள்ளி வச்சிங்கன்னா 16.64%. ஓகேங்களா, அப்போனா ரெண்டுக்கும் எவ்வளோ சதவீதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ரெண்டுக்கு எவ்வளோ சதவீதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? -0.64%. பர்சன்டேஜ் எழுதுகிறப்ப என்ன ஆகலாம்? பை 100. எதில்? 5750. ஓகேங்களா, ஒரு சைவருக்கு ஒரு சைவர் கேன்சல். ஓகேவா, 10ஆல் அடிச்சிங்கன்னா 5ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 2, இங்கே 1 1 5. ஓகேங்களா, 1 1 5. இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 0.32. ஓகேவா, ஓகே 0.32வையும் இதையும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா இதால் 2 16 இன்ட்டு 16 அப்படியே பெருக்கியே போடுங்க. சட்டான்னு 3ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வருங்க? 16 0.16 இன்ட்டு இதுனா 2 20 230 230னா 1.6 1.6னா 3 18 18 3 15 மீதி 1 18 மீதி 1 அடுத்து 12 12 3 15 1 16 மீதி 1 2 1 3 36.80. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போயிடலாமா? இது வந்துட்டு ஐ கிடையாதுங்க. இது வந்துட்டு என்னன்னா 1. ஓகேங்களா, ஐ இல்லை 1. இங்கே 1 4 9 15. ஆக்சுவலாக என்ன வரணும்? இங்கே வந்துட்டு 4 கூடி இருக்குது. அதே மணிக்கு இங்கேயும் 4 கூடி இருக்குது. அப்படின்னா இங்கேயும் 4 கூடினா 13 தான் வரணும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க? 15 போட்டிருக்காங்க. ஸோ தவறான இணை எது? 15 LS. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? மொத்தம் ஒரு இந்த மணிய கணக்கு. ஓகேங்களா, நமக்கு மழை பொழிவதற்கான நிகழ்தகவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 91/100. அப்போனா நம்மகிட்ட வந்துட்டு மழைப்பொழிவு நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை அப்படியேவும் டெக்கிமெல் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 0.91. ஓகேங்களா, ஒரு நிகழ்ச்சி முழுவதுமாக ஒரு நிகழ்ச்சி 10 நிகழ்ச்சி இருக்குது. 10 நிகழ்ச்சி முழுசாக நடந்துச்சுன்னா அதோடைய நிகழ்தகவு என்ன? 1. ஓகேங்களா, எல்லாத்துலேருந்தும் எவ்வளவு மழை அதாவது பொழிவதற்கான நிகழ்தகவு எவ்வளோவா இருக்குது? 0.91 இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் 1ல் இருந்துட்டு 0.91 கழிச்சிங்கன்னா 0.09. ஓகேங்களா, 0.09. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? ரெண்டு வருஷம் நான் இந்த ஃபார்முலாலே போட்டு அடிச்சேங்க. 12 + 12 + 12 × 12 144/100. ஓகேங்களா, டோட்டலாக கூட்டினீங்கன்னா 25.44% தான் என்னது நமக்கு வந்துட்டு தனி வட்டி. இந்த அதாவது எவ்வளவு? 5000ல் 25.44% தான் நமக்கு வந்துட்டு கூட்டு வட்டியோட மதிப்பு. ஓகேங்களா, இப்போ இதை அப்படியேவும் இதில் போட்டுருங்க. 4 × 5000/100
ஏன்னா இது சதவீதமாக இருந்தது சாதாரணமாக மாற்றிட்டோம். ஸோ அடிச்சிங்கன்னா ஒரு சைவருக்கு எங்கிட்ட ஒரு சைவர் வந்துடும். ஸோ 254.4 அப்போனா 1 2 7 அடுத்து 7 2 1 2 7 2 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இந்த சம்மில் பாருங்கள், குட்னஸ் இஸ் கோடட் அஸ் ஹச் அண்ட் பி. ஓகேங்களா, குட் இப்போ வந்து இது என்னங்க, ஜி இருக்க இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது, ஹச் இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓ இருக்க இடத்துல வந்துட்டு என்ன -1, ஏன்னா ஓ 15, அதுக்கு முந்தின நம்பர் தான் என். ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த ஓ இருக்க இடத்துல இருந்துட்டு +1. அடுத்து இந்த டி இருக்க இடத்துல ஓகேவா, அல்டர்னேட்டாக ஒன்று கூடுது ஒன்று குறையுது, +1. இங்கே -1. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் எஸ்ஸுக்கு +1னா 20, அதே இது எஸ்ஸுக்கு -1னா 18. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் கிரேட்னஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகிருக்கு, ஒன்று கூட்டி இருக்கா குறைஞ்சிருக்கா, கூட்டி இருக்கா, அப்படின்னா ஹச் தான். அடுத்து ரெண்டாவது ஒன்று குறையணும், HQ. ஓகேவா, அடுத்து மூணாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஸோ எஃப். ஓகேவா, எஃப் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கேன்சல். அதுக்கடுத்து ஒன்று குறையணுமா கூடணுமா, குறையணும், இசட். ஓகேவா, 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து டீக்கு அடுத்து ஒன்று, ஏன்னா ஏக்கு அடுத்து ஒன்று குறைஞ்சிருக்கு அப்படின்னா டீக்கு யூ. ஓகேவா, யூ. அதுக்கடுத்து எண்ணுக்கு ஒன்று குறையணுமா கூடணுமா, ஒன்று குறையணும், குறையணும்னா எம். ஓகேவா, அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா, ஏக்கு வந்துட்டு ஒன்று கூடி இருக்குது அப்படின்னா எம்முக்கு வந்துட்டு எண்ணுக்கு வந்துட்டு ஒன்று குறையணும், ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, காலாண்டு சம். காலாண்டு சம்மில் வந்துட்டு இப்போ 31 மாதமாக 31 நாள் இருந்துச்சுன்னா அதை 7ஆல் அடிச்சோன்னா நமக்கு எவ்வளோ நாட்கள் மீதியாக இருக்கும், 3 நாட்கள் மீதியாக இருக்கும். அதே 30க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள். என்ன சொல்கிறோன்னா இந்த 31 7ஆல் அடித்தோன்னா மீதி எவ்வளோ வருது, 3 நாட்கள். அப்படிங்கிறப்ப 31 நாட்கள் உள்ள மாதத்துக்கு வந்து 3 கூட்டிகிட்டே வரணும். அதே மாதிரிக்கு 30 மாதம் உள்ள நாட்களில் வந்து 2 கூட்டிகிட்டே வரணும். ஓகேங்களா, இந்த வருடம் 2011 இருந்துட்டு ஜூன் 2012 அப்படிங்கிற வந்துட்டு லீப் ஆண்டா லீப் ஆண்டு இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்கள். லீப் ஆண்டு தான். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு மார்ச்சில் ஆரம்பிச்சிருக்கு, அங்கே வந்துட்டு ஜூனில் வந்திருக்கு. இப்போ மார்ச் 27 மார்ச் 2011 இருந்து மார்ச் 27 மார்ச் 2012 முடிய எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள், இது வந்து 2012 அப்படிங்கிறது வந்து ஒரு லீப் ஆண்டு, அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சேரும். ஸோ 366 7ஆல் அடிச்சிங்கன்னா +2 வரும். ஓகேங்களா, 364 7ஆல் அடிச்சிங்கன்னா +2 வரும். அப்படின்னா இங்கே ஏற்கனவே இந்த நாள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாளை சண்டேன்னு சொல்லியிருக்காங்களா, சண்டேலேருந்து 2 நாட்களில் கூட்டினீங்கன்னா, சண்டேல இருந்துட்டு 2 நாட்களில் கூட்டினீங்கன்னா திங்கள் செவ்வாய். ஓகேங்களா, அப்போனா செவ்வாய்க்கிழமை எங்கே 27 மார்ச் 2012 என்ன கிழமை, செவ்வாய். ஓகேவா, அதுக்கடுத்து இந்த மாதத்தில் எத்தனை நாள் மீதி இருக்குது, ஏன்னா மார்ச் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன மாதம், 31 நாள் உள்ள மாதம், ஸோ ஒரு +4. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன மாதம் இருக்குது, மார்ச் ஏப்ரல் அப்படிங்கிற வந்துட்டு 30 நாட்கள் உள்ள மாதம், அப்போனா +2 வந்துட்டு ஆடாக வரும், ஸோ +2. அதுக்கடுத்து மே வந்துட்டு எத்தனை நாட்கள், 31 நாட்கள். 31 நாட்கள்னா என்னங்க 31 நாட்கள்னா +3. ஓகேங்களா, 31 நாட்கள்னா +3. மார்ச்சில் 4 நாள், மேலே வந்துட்டு +2 நாள் ஆடாக இருக்கும். அதுக்கடுத்து
மார்ச் ஏப்ரல் மேல வந்துட்டு +3. அதுக்கடுத்து என்னங்க இருக்குது, ஜூனில் வந்துட்டு 27 நாட்கள். 27 வந்துட்டு எது 7ஆல் எக்ஸாக்ட் ஆகியும் 21 நாட்கள் வந்து எக்ஸாக்ட் ஆகிரும். மீதி எத்தனை நாட்கள் மீதியாக இருக்கும், 6 நாட்கள் மீதியாக இருக்குமா. ஸோ 7 இது 7, அதனால் அடிச்சு விட்டுடலாம். இதில் வந்துட்டு எத்தனை நாட்கள் இருக்குது, 8 நாட்கள் இருக்கா. 8ல் வந்துட்டு 7 போச்சுன்னா, 8ல் 7 போச்சுன்னா +1. ஸோ செவ்வாயோட +1 கூட்டிங்கன்னா புதன். ஸோ புதன் தான் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா. மனோஜ் வந்து என்ன பண்ணியிருக்கான், 15 பேனாவை வந்துட்டு எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இப்போ என்ன பண்ணிடுறான், ஒரு பேனாவை 1.1 ரூபா 50 பைசாவுக்கு வந்து விற்கிறான் அப்படின்னா லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ 15 பேனாவுடைய வாங்கிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபா. அதே இது 15 பேனாவுடைய விற்ற விலை காஸ்ட் ப்ரைஸ் 12, அவனா செல்லிங் ப்ரைஸ் 15 × 15, அதாவது 15 வந்துட்டு ஒரு பேனா வந்துட்டு 1.50 ரூபாய்க்கு வந்துட்டு விற்கிறான் அப்படின்னு பார்க்குறப்ப 1.50 ரூபாய்க்கு வந்து விற்கிறான்னா 15 × 15 225. 225ஓட ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா 22.5க்கு வந்துட்டு விற்கிறான். அப்படின்னா நான் அவனுக்கு வந்து கிடைக்கிற லாபம் வந்து ரூபாயில் எவ்வளோங்க, 10.5. ஓகேங்களா, அவனுக்கு கிடைக்கிற லாபம் ரூபாயில் வந்து 10.5. நமக்கு எப்பயுமே கீழே என்ன பண்ணணும், சதவீதம் கண்டுபிடிக்கிறப்ப வாங்கிய விலை தான் போடணும் × 100. ஓகேங்களா, வாங்கிய விலை × 100. ஓகேங்களா, அங்கே வந்துட்டு அடித்தோம்னா நமக்கு 12 அடிச்சோன்னா 25 வந்துட்டு 3ஆல் அடித்தோன்னா 8.33. ஓகேங்களா, 25 3ஆல் அடிச்சோன்னா 8.33. ஓகேங்களா, 8.33 10.5 × 8.33. ஓகேங்களா, இப்போ பெருக்குனாலே நமக்கு தெரியும், நமக்கு வந்துட்டு எப்படி 80% வந்துட்டு மேலே வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே 108 எவ்வளோ இருக்குது, 10.5 × 8.33. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றா போட்டு பிரிக்கணுங்க. எதுக்கு போட்டு 15 16 41. ஓகே, அடுத்து 0 0 0 அடுத்து போட்டீங்கன்னா 3 3 8 5 6 4 7 8. ஸோ 87.50. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, இதோட 25 கொஸ்டின்ஸோடைய டிஸ்கஷன் முடிஞ்சு. அது அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 25 கொஸ்டின்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே.